கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்திற்காக 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 7 நான் வாசிக்கிறேன். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சாம்ராஜ்யத்தின் உச்சகட்ட நாட்களிலே ஊழியம் செய்தவர். ரோம சாம்ராஜ்யம் வளர்ச்சி பெற்ற அந்த நாட்களிலே மக்கள் இவ்வுலக வாழ்க்கைக்காக அதிக பணம் செலவழித்தனர். மாளிகைகளை கட்டுவது, தோட்டங்களை நிறுவுவது, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதென்று மக்கள் அதிலே நாட்டம் செலுத்தி வந்தனர். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது, குறிப்பாக அவர் எபேசு திருச்சபையிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே, இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்று நினைவுபடுத்துகிறார். இன்றைக்கும் கூட அநேக கிறிஸ்தவர்கள் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக கடவுளை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவ போதகர்களும், நீ கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தா கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார், உன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை கொடுப்பார், நிறைய சொத்து சம்பாதிக்கலாம், இந்த உலகத்தில் பெரிய ஆளாகலாம், பெரிய பணக்காரன் ஆகலாம், இப்படிப்பட்ட ஆசைகளோடும் கனவுகளோடும் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் வேதத்தை கூர்ந்து கவனிக்கும் போது, கர்த்தர் இந்த உலக பிரகாரமான செல்வங்களை நமக்கு கொடுக்கிறவராக இருந்தாலும், இந்த உலக பிரகாரமான செல்வத்திற்காக, பணத்திற்காக நாம் வாழக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். பணம் அவசியம்தான், ஒரு வேலை அவசியம்தான், இல்லை பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைப்பது நல்லது தான். ஆனால் அதற்காக நாம் வாழாமல் கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு நாள் இந்த உலகத்தில் நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நம்ம விட்டுட்டு தான் போக வேண்டும். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் மரிக்கும் போதும் சரி, இல்லை ஒன்றுமே இல்லாத ஏழை மக்கள் மரிக்கும் போதும் சரி, அவர்கள் வெறும் கையர்களாக தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறார்கள். அப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது, அழிந்து போகக்கூடியது. இந்த உலகத்திலேருந்து நம்ம ஒன்றுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கு அநேக தமிழக கிறிஸ்தவ போதகர்கள் செழிப்பு உபதேசத்தை மையமாக கொண்டு தங்கள் ஊழியத்தை நடத்துகின்றனர். ஹெல்த் வெல்த் காஸ்பிள் என்று சொல்வார்கள். அந்த சுவிசேஷத்தினுடைய மைய பகுதியே, கடவுள் உனக்கு சுகம் கொடுப்பார், உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார், கடவுள் உன்னை பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிப்பார். இப்போது இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அழைப்பாக இருக்குமே என்றால், மற்ற மதங்களிலும் இதுதான் நம்ம பார்க்குறோம். ஹிந்து மதங்களில் செழிப்பின் தெய்வங்கள் இருக்கிறது. அந்த செழிப்பின் தெய்வங்களை நம்ம வழிபட்டால் அந்த செழிப்பின் தெய்வங்கள் இந்த பூமியிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் என்று நம்ம ஹிந்து புராணங்களில், இதிகாசங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இப்போ கிறிஸ்தவ கடவுளும் அதே தான் செய்கிறவராக இருப்பார் என்றால், நான் ஏன் ஒரு ஹிந்து கடவுளை வணங்காமல் ஒரு கிறிஸ்தவ கடவுளை வணங்க வேண்டும்? அதனால தான் பவுல் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவோமே என்றால் நம்மை போல பரிதபிக்கப்பட வேண்டியவர்கள் வேறு யாருமே இல்லை. இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நான் கிறிஸ்துவை பின்பற்றுவேன் என்றால், என்னை போல ஒரு முட்டாள் யாருமே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் நாம் தேவனை முழுமனதாக நேசித்து தேவனோடு வாழ வேண்டும், தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், கர்த்தருக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே மெய்யான விசுவாசிகளாகிய நாம் இந்த உலகத்தில் நம்ம என்ன சம்பாதிக்கிறோங்கிறதில்ல, இனி வரும் உலகத்திற்காக இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன சம்பாதிக்கிறோம், எத்தனை ஆத்துமாக்களை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தியிருக்கிறோம், எத்தனை ஊழியங்களை நாம் தாங்கி இருக்கிறோம், எத்தனை பேருக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம். இதெல்லாம் தான் வரும் உலகத்திற்கு நாம் சேர்த்து வைக்கும் சம்பத்து, சொத்து. எனவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலக மக்களைப் போல இந்த உலகத்திற்காக நாம் வாழாமல் இனி வரும் உலகத்திற்காக நம்மை அர்ப்பணித்தவர்களாக கிறிஸ்துவுக்காக வாழ யாசிப்போம். தேவன் தாமே அந்த கிருபையை நமக்கு கொடுப்பாராக. ஆமேன்.